இவரின் முழு வீடியோ பார்க்க யூடியூப்ல பார்த்தா கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும் முழு வீடியோ கிடைக்கும். ஃபேஸ்புக்ல வீடியோ பார்த்தா கீழே லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி முழுசா பாருங்க. பயிர் பாட்டை காட்டுக்குன்னா ஈல்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்றாங்க. வேற நாங்கள் அந்த விஆர்ஐ 2 அதெல்லாம் நான் இதுவரையும் போன வருஷமும் இதுதான் கொஞ்சம் போட்டேன், இந்த வருஷம் இதுதான் போட்டுக்கிறேன். போன வருஷம் எத்தனை ஏக்கர்ல பண்ணிருந்தீங்க? போன வருஷம் தான் ஒரு 5 ஏக்கர் பண்ணேன், 250 மூட்டை கிடைச்சிது. அப்ப ஏக்கருக்கு 50 மூட்டை கிடைச்சிங்களா? அப்ப 50 மூட்டை நல்ல ஈல்டு. கரும்புல மணிலா ஊடு பயிர் வச்சிருக்கேன். இதுல இந்த 1 ஏக்கர் கொஞ்சம் இதுல ஒதுக்குப்புறமான இடம். போன வருஷம் 32 போட்டு கொஞ்சம் சரியில்லாத போயிடுச்சு. அதை பேத்து டிரான்ஸ்மிஷன் பண்ணிட்டு இதுக்கு புதுசா விதைக்கரணை 707 ரகம் கொஞ்சம் நல்லா விவசாயிகளுக்கு நல்ல ஈல்டு கொடுக்கும். அதோட இல்ல இது நான் ஏற்கனவே வச்சு நல்ல ஈல்டு எடுத்திருக்கேன். ஈடி சுகர் இதுல கரும்பு சக்கரை ஆலையிலேருந்து இது யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. 5 கொத்து பாயிண்ட்னுவாங்க. அதால 2 சால் ஓட்டினேன். அதுல கட்டி முட்டியா பேந்து போச்சு. ரொட்டோட்ரால 2 சால் 1 சால் ஓட்டணும். கல்டிவேட்டரால 1 சால் ஓட்டிட்டு காலை வெட்டி பார் வெட்டி 4 அடி பாரு. நல்ல நம்ம ஏரியாவுக்கு நம்ம சாயிலுக்கு நல்லா வருது ஈல்டு. ஏக்கர் 40 மூட்டை 45 மூட்டை 50 மூட்டைக்கு வருது. பயிர் காத்தோட்டமா இருந்தால் அந்த கணு லென்த்தா நீட்டா இருக்கும். அப்ப லென்த் நீட்டா இருந்ததுன்னா ஈல்டு நல்லா இருக்கும்.